நான் முதல்ல கன்னடத்துல ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான். நான் வழக்கமா தெலுங்கு ஷூட்டிங், கன்னடா, மலையாளம்லன்னா ஒரு நோட் புக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எழுதுவேன். தமிழ்னு வந்த உடனே ஒரு கர்வம் வந்துரும். நம்ம தாய்மொழி இதுக்கு பிட்டு கூட தேவையில்ல அப்படின்னு. கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்துல அவரோட பாடல்களை கேட்கணும். அதுல நானும் ரமேஷ் அரவிந்தன், சரத் பாபு ஆக்ட் பண்ணோம். ஒரு பாட்டும் மணி மணி மணியா இருக்கும். சமுத்திரகனி சார் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் டே என் கூட தான் அவருக்கு. அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நான் உங்களோட ஃபேன். நான் அந்த சாரு கேசியை 2 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை எங்க அப்பா அம்மாவோட பார்த்தேன், இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்துல என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத விட இங்க இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில எப்படி ஒரு பங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல ஆசைப்படுறேன் நான். ஸ்டார்டிங் வித் சஞ்சய். அவர் பாலச்சந்தர் சாரோட சினிமாட்டோகிராஃபரோட ஆன லோகநாதனோட பையன். ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான். கன்னடம் தெரியாம நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால கன்னடத்துல நிறைய படங்கள்ல எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்துல என்ன சகிச்சுக்கிட்ட உங்க அப்பாவுக்கும் வீரங்கி சர்மாவுக்கும் கேவி சாருக்கும் என்னோட நன்றி. அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க, அவங்கள பத்தி அப்புறம் சொல்றேன். பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர். நான் வழக்கமா தெலுங்கு ஷூட்டிங், கன்னடா, மலையாளம்லன்னா ஒரு நோட் புக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எழுதுவேன். தமிழ்னு வந்த உடனே ஒரு கர்வம் வந்துடும். நம்ம தாய்மொழி இதுக்கு பிட்டு கூட தேவையில்லை அப்படின்னு. ஆனா இவரோட டயலாக பார்க்கும்போது தான் அதுல இருந்த உணர்ச்சிகள், அதுல இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஆழமா இருந்தது. நடிக்கும் போதும் சரி, படம் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டயலாக்ஸ் நான் இந்த படத்துல தான் பார்த்தேன். இதை பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரு என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருந்தாரு. அப்படி இருந்தது ஹாசினி, இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. உங்க டயலாக் பத்தியும் அப்புறம் அந்த பொண்ணு ரம்யாவை பத்தியும் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு அவரு. ஸோ அதனால உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, எங்க என்ஜிஓக்கு ஒரு ஆந்தம் இருக்கு, அதை எழுதினதும் அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டேன், எனக்கு எழுதி கொடுங்க நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம் எண்ணம் தனிமரம் நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால உங்க எல்லாரையும் பத்தி பேசணும். நான் என்னை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்ல, அடுத்த ரோல் என்னன்னா, நான் டைரக்ட் பண்ண படத்துல இந்திரால அவங்க தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நாங்க ஒரு டான்ஸ் டிராமா பண்ணும்போது நான் அவங்க கிட்ட வந்து கேட்டேன், நான் அந்தரத்துல தொங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட 55 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 55 வயசுல என்ன அந்தரத்துல தொங்க விட்டு என்னோட சேஃப்டி. அது மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்போ பட்ஜெட் பெருசா இருக்காது. அதனால நாங்க 4 டான்சர்ஸ் போறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃப்ளைட்ல. அப்ப கலா சொல்லுவாங்க, நான் இல்லாம நீங்க அந்த ஆந்திரத்துல தொங்கக்கூடாது, அதனால ஃப்ளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க. அவ்வளோ பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். அந்த மேல தொங்கும் போது மற்ற டான்சர்ஸ், கிளாசிக்கல் டான்சர்ஸ் யாரும் குச்சிப்புடி, பரதநாட்டியம், அவங்க மோகினி ஆட்டம்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் தைரியமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு என் உயிரை காப்பாத்தின கலாக்கு நன்றி. வைஜி மகேந்திரா சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கும் நான் அப்புறம் வரேன். சமுத்திரகனி சார், நீங்க வந்து பாலச்சந்தர் சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. நீங்க டைரக்ஷன்லயும் சரி, டெலிவிஷன்ல நீங்க டைரக்ட் பண்ணதும் சரி, அதெல்லாம் வந்து நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கோம். இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனா பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்கறதே ஒரு சுகம்தான். நாங்க சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்னு. கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது, எல்லா பரிமாணமும் இருக்கிற திங்கிங் ஆக்டரா நீங்க இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவா சார், ஆசையில உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது. எங்களோட ப்ரொடக்ஷன் வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்கள்ல அந்த படத்துல இருந்தது. ரொம்ப அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்ல, அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்துல அவரோட பாடல்களை கேட்கணும். அதுல நானும் ரமேஷ் அரவிந்தன், சரத் பாபு ஆக்ட் பண்ணோம். ஒரு பாட்டும் மணி மணி மணியா இருக்கும். இப்போவும் நான் மேங்களூருக்கோ போனா துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு, அந்த நான் பாடுற பாட்டை, அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இந்த படத்துல உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமா இருக்கு.
அண்ட் சமுத்திரகனி சார் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் டே என் கூட தான் அவருக்கு. அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நான் உங்களோட ஃபேன். அந்த டயலாகை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கேட்டுப்பாரு, அண்ணே இதை இப்படி பண்ணிக்கலாமா, அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமான்னுட்டு. ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து. அண்ட் இந்த படத்துல நான் படம் பார்த்துட்டதுனால சொல்றேன், அதுல ரொம்ப ஒரு 1 2 3rd பர்சன் ஹூ அப்படியே ஆம்னி பிரசண்டா இருக்கிறது நீங்க தான் இந்த படத்துல. ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி. இவ்வளோ நல்ல படத்தை நீங்க வந்து அப்பப்பதான் உங்களை பார்ப்போம். ரொம்ப எதுலேயுமே நீங்க வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நீங்க இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு என்னுடைய நன்றி. தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு, எங்களோட ப்ரொடக்ஷன்லயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என் பக்கத்துலயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பெய்டு ஹாலிடே நமக்கெல்லாம் இல்ல. ஸோ ஒரு ஒரு சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்துல கூட, பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஐ ஆல்வேஸ் தாட், பா ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமா கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோ இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது. வெரி நைஸ். இந்த ஃபிலிம்ல ரம்யா, யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோ கஷ்டமான டயலாக் பா விஜய், ரொம்ப அநியாயம் உங்களுக்கு கொடுத்த டயலாக் எல்லாம். ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் லெங்தி டயலாக்ஸ். அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷாட்ல பண்ணலான்பாங்க, பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், காலை தூக்கி வைக்கணும். நாங்க 2 பேரும் வேற பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு வைஜி மகேந்திரா பார்த்துட்டே இருப்பாரு, நானும் பார்ப்பேன். நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்லைல்ல சொல்றேன். அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா ரொம்ப அனாயாசமா அததான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம், நீங்க ஓகே, வைஜி மகேந்திரா ஓகே, சமுத்திரகனி ஓகே, நான் ஓகே, இந்த பொண்ணு என்ன போட்டு போட்டுது அப்படின்னாரு. அவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளவு நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி, ஸ்பஷ்டமான மொழி பேசி, அந்த லாங்குவேஜ்ல ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் கம்மிங் டு சுரேஷ் கிருஷ்ணா, ரொம்ப சுகமான அனுபவமா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றது. அவர் வந்து சிந்து பைரவியில் அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ பாலச்சந்தர் கிட்ட நாங்க வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்லா கசர்த்து வாங்கறதெல்லாம் பார்த்தார் அவரு. ஆனா எல்லாத்தையும் விட இன்னைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. அந்த படம் படும்போது நாங்க வந்து உண்மையா, சின்சியரா அண்டு அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாம வந்தோம். அதுல ஒரு விஷயம் நான் வாண்டட் டு ஷேர். பிரேம் நசீர் வந்து அப்போ ஜூரியில சேர்மனா இருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்டிகுலர் ஷாட்டுமா, அந்த ஷாட்டுக்காக தான் உனக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்தோம், இன்னொன்னு உன்னுடைய குரல் அந்த மாடுலேஷனுக்காக கொடுத்தோம், டப்பிங்லேயுமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், டப்பிங்லால நான் தமிழ் பொண்ணு, எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு. அந்த ஷாட்டு சுரேஷ்க்கு தெரியும், நான் ஊர்ல இல்ல, வந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். அப்போ எடுத்த ஷாட்டு. அதுல பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்திலே இருந்தோம். ஆனா அதுக்கு வந்து நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியாரிட்டிக்காக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அண்ட் YGM எங்க சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர். நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். அதாவது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர் தான். அவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கும். நான் என்னோட பசுமையான, சின்ன வயசுல சொல்லக்கூடாது, அதனால பசுமையான நாட்கள்ல வந்து அவங்க 2 பேரோட ஒரே நாடல்ல பக்கத்துல இருந்து ரசிச்சிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு, எத்தனை வருஷ ரிலேஷன்ஷிப் நம்மளோடது. நான் என்ன கேட்டாலும் செஞ்சிருக்காரு, எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும். YGM ஒன்லி திங், அவர் பிளே வந்து பார்த்துடணும், அது மட்டும் விட்டுறக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் 10 ஸ்டேஜ் பண்றதுக்குள்ள வந்து பார்க்கணும், இல்லைனா கோந்துரும். என்ன நீ எப்ப கேட்டாலும் இங்க இருக்க, ஹைதராபாத் போயிருக்க, அங்க போறேன், ஒழுங்கா என் பிளே வந்து பாருன்னு. நான் அந்த சாரு கேசியை 2 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை எங்க அப்பா அம்மாவோட பார்த்தேன், இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது, இதுல நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு. 2015ல நான் வந்து ஃபோன் பண்ணேன் YGMக்கு, நான் பிளே டைரக்ட் பண்ண போறேன்னு அவர்கிட்ட இருந்து தைரியமா கேட்டேன். கொல்லப்புடி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு பிளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு. எனக்கு அது பிளே எல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணணும், எழுதணும் ஒன்றும் தெரியாது. பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது, இவர் ஜாம்பவான்,
இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்றேன்னு கூட சொல்லல அவரு, பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ ஒரு பிளே எழுதி அதுல வந்து சாருஹாசன் அண்ட் சுஹாசினியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மதுவந்தியும் ரிஹர்ஸ் பண்ணாங்க, இவரும் ரிஹர்ஸ் பண்ணாரு. பட் 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், அவளை குறை சொல்லல, பட் இவரோட சின்சியாரிட்டி வாஸ் அமேசிங். அமேசிங் தான் அமேசிங். ஃபுல், அதுவும் இங்கிலீஷ்ல வேற. நீ சார் உனக்கு ஒன்று தெரியுமாமா, நான் இத்தனை வருஷத்துல இங்கிலீஷ்ல டிராமாவே ஆக்ட் பண்ணதில்லை அப்படின்னாரு. தமிழ்ல தான் பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷ்ல அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இங்கிலீஷ் பிளேல பண்ணலையா, மெட்ராஸ் பிளேயர்ஸ்ல நீங்க ஆக்ட் பண்ணலையா, வேற தியேட்டர்ல ஆக்ட் பண்ணலையா, இங்கிலீஷ்ல பண்ணவே இல்லையான்னா இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ரொம்ப அனாயாசமா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப கம்ஃபர்டபுளா, கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பாவே ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவாரு, இவ்வளோ ஃபாஸ்டாலாம் நான் பேசக்கூடாது, ஸ்லோவா சொல்லணும், ஜோக்கு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிதான் உங்க அப்பா சொல்லுவாருன்னு உள் வாங்கி அவர் அது நாங்க வந்து வித் ஸ்கிரீன் அண்ட் சினிமாவையும் டிராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம். ரொம்ப 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 அழகா பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளவு நாள் நன்றி சொல்லியிருக்கேனான்னு தெரியல. இந்த மேடையில நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட வைஜிஎம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பார்க் ஹயட்ல அப்பதான் வந்து தெலுங்கு டைலாக் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில ஜட்ஜு இவ்வளோ பெரிய வண்டி பெருசா பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ சொன்னாரு, ஹாசினி குயிக்கா முடிச்சிடுறேன், ஏன்னா நீ பிஸியா இருப்பேன்னு நினைக்கிறேன், சாரு கேசியை வந்து நாங்க படமா எடுக்க போறோம், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்றாரு, அந்த பாக்யம்ன்ற ஒய்ஃப் கேரக்டரை நீ நடிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் அதுல ஃபுல்லா அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்திருந்தது இவர் தானே, மற்ற கேரக்டர்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே, இதுல எந்த கேரக்டர் போட சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நோ சொல்லாத ஒய்ஜிஎம்முக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம், அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை. அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா, எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ he was dominating the entire stage. இந்த சினிமாவில் அது வராது அவ்வளவா, அந்த லிப் மூவ்மெண்ட் கொடுப்பார் பாருங்க ஸ்டேஜ்ல, இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஒரு 5-6 பாட்டு இருக்கும்ல சுதா, அதுல அந்த கரெக்ட் டைமிங், நம்மளாம் ஆர்டிஸ்டா இங்க மிஸ் பண்ணுவாரு அங்க மிஸ் பண்ணுவாருன்னு பார்ப்போம், கரெக்டா அந்த ஆலாப்பனையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு. ஸோ அவர் தான் எனக்கு வந்து he was like dominating and he was omnipresent there in the playல. அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் said and it was such a wonderful 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 experience. ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு முக்கியமான சீன்ல பையன்கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ஜென்சி டிரெக்டர்ஸ் கேட்குற மாதிரி நேர வந்து வாயை மட்டும் அசைச்சு டைலாக் சொன்னேன். அவர்கிட்ட, என்னடா அவனுக்கு அறிவே இல்லையா, என்ன இது கொஞ்சம் கூட இப்படி பண்றிய, துரோகை நீ, உங்க அப்பாவை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு தனியா கூப்பிட்டு, என்ன ஹாசினி கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லை, நீ என்ன நடிக்கிறன்னு கேட்டாரு. சுத்தமா எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணுல, என்னன்னு எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி, உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே இந்த வஞ்ச புகழ்ச்சி இல்லை, அது இகழ்ச்சி, வஞ்ச இகழ்ச்சி. அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது. ஏன்னா இப்பெல்லாம் அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஆக்சுவலி நடக்குதுன்னா ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம்னு டைரக்டர் சொன்னா அப்பவே நான் கீழே விழுந்தேன். ஐயோ போச்சு, இங்க இந்த படத்துல வந்து நமக்கு சேலஞ்சிங்கா ஒண்ணு இருக்கிறது இல்ல, உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன், நிச்சயமா நீ என் படத்துல இருக்கணும்னு. அப்ப கேரக்டருக்கு நான் சரியில்லையா, நீ வெறும் ஃபேன் தானா அவ்வளவுதானா அப்படின்லாம் தோணும். பட் ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிகிற நீ கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 2வது நேஷனல் அவார்டு கிடைச்சிது. ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், அவர் கூட இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆல் தி சின்சியாரிட்டி ஆஃப் ஆல் தீஸ் பீப்புள், விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. என்ன இதுல ஒரு பாகமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.